நாடுகளில் சில பெற்றோர் தமது பிள்ளைகள் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர்களாக திகழ்வதையே அதிகம் விரும்புகின்றனர். தமது தாய்மொழியான தமிழை புறக்கணித்து அந்தந்த நாடுகளின் மொழிகளுக்கு தம்மை பழக்கப்படுத்திக் கொள்கின்றனர். எனினும் சில பெற்றோர் தமிழ் மொழியின் தாற்பயம் அறிந்தவர்கள் தாமும் தமிழில் பேசிக்கொண்டு தமது பிள்ளைகளையும் தமிழ் பாடசாலைகளில் கல்வி கற்பித்து வருகின்றனர். இந்நிலையில் புலம்பெயர் நாடுகளில் தமிழை விரும்பாத தமிழர்கள் அவமானப்படும் அளவுக்கு வெள்ளைக்காரர் ஒருவரின் செயல் அமைந்துள்ளது. சுவிட்சர்லாந்து பிரஜை ஒருவர் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு அதனை கற்று வருகிறார். சுவிஸ் பெர்ன் வள்ளுவன் பாடசாலையில் நடத்தப்படும் தமிழ் பரீட்சையில் பங்கேற்று அவர் சித்தி பெற்றுள்ளார். சுவிட்சர்லாந்தில் பொருளியல் வணிகத்துறையில் முதுகலைமானி பட்டம் பெற்ற உரோயர் பெர்ன் வள்ளுவன் பாடசாலையில் தமிழ் கற்று வருகிறார். முதலாம் ஆண்டில் கல்வி கற்று வரும் இவரை சுவிட்சர்லாந்து தமிழ் கல்வி சேவையின் பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும்படி பாடசாலை அதிபர் பூனகரியான் பொன்னம்பலம் முருகவேள் அறிவுறுத்தியுள்ளார். அதற்கிணங்க விண்ணப்பித்து பரீட்சையில் தோற்றி 100 புள்ளிக்கு நிகரான 6 புள்ளிகளை பெற்றுள்ளார். எழுத்து, பேசுதல், கேட்டு விளங்குதல் மற்றும் வாசிப்பு நிலைகளிலும் மிக சிறப்பான தகமையினை வெளிப்படுத்தியுள்ளார். சில சிறப்பு வகுப்புகளில் டச் மொழி விளக்கங்களுடனும் தானாக விரும்பி தமிழை கற்றுக்கொண்டதாக பெருமையாக பேசப்படுகிறது. புலம்பெயர்ந்த நாடுகளில் பிற இனத்தாருக்கும் தமிழ் கற்பித்த தமிழ் பள்ளி என்று பெருமைக்குரிய பள்ளியாக சுவிட்சர்லாந்து பெர்ன் வள்ளுவன் பள்ளி திகழ்கிறது. குறித்த பாடசாலையில் ஏற்கனவே பல சிறுவர்கள் தமிழ் பயின்றுள்ளதாக பாடசாலை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.